இத்தனை நாட்கள் அந்த குடும்பத்துக்கு அவன் பாரம், இத்தனை நாட்கள் அந்த ஜனத்துக்கு அவன் பாரம், இத்தனை நாட்கள் அவனை சுமந்தவர்களுக்கு அவன் பாரமாயிருக்கிறான். ஆனால் என்றைக்கு தேவனுடைய வல்லமை அவனை சந்தித்ததோ, என்றைக்கு தேவனுடைய வல்லமை அவனுடைய சரீரத்துக்குள் ஊடுருவினதோ, என்றைக்கு தேவனுடைய வல்லமை அவன் வாழ்க்கையில் உணர ஆரம்பித்தானோ, அந்த க்ஷணப்பொழுதிலே, அந்த நிமிஷத்திலே அவன் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி போனான். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட இந்த நேரலையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற காரியம், நீ யாருக்கும் பாரமாய் இருப்பதில்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உன்னை மாற்றும்படிக்கு இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன்னை சந்திக்க போகிறது. ஆமென். வயது முதிர்ந்தவர்கள், ஒருவேளை நீங்கள் குடும்பத்துக்கு பாரமாய் இருக்கிறீர்களோ என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கும் பாரமாய் இருப்பதில்லை.